நீங்கள் கையில் வந்து ஒரு லம்சம் இருக்குது, அதை வந்து நான் ஹோம் லோன் அடைக்கட்டுமா இல்லை வந்து இன்வெஸ்ட் பண்ணட்டுமா மியூச்சுவல் ஃபண்டில் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களோட ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோன்னு பாருங்கள். ஒரு 8லேருந்து 9% சொல்லி வச்சுக்கலாம். நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கனாக்கா 10லிருந்து 15% வரைக்கும் சாதாரணமாக வந்து கிடைக்கும். அதுக்காக நம்ம அப்படியே பண்ணிடலாமன்னா அப்படியே வந்து பண்ணக்கூடாது. உங்களுடைய ஹோம் லோன் குறைஞ்சதுன்னா உங்களுக்கு இஎம்ஐ குறையும், இல்லாட்டினா வந்து டென்யூர் குறையும். இது வந்து கேரண்டியாக வந்து குறையும். ஏன்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னன்னு வந்து தெரிஞ்சிருச்சு. பெட்டரான ஒரு கேஷ் ஃப்ளோ இருக்கும் உங்களுக்கு ஃபியூச்சரில். இது நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஒரு வெல்த் வந்து கிரியேட் பண்ண போகிறீங்க. இன்ஃப்ளேஷனை வந்து பீட் பண்ணுற வந்து ஒரு சான்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய இருக்குது. லிக்விடிட்டியும் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எப்போ எதை சூஸ் பண்ணணுன்னாக்கா, ஒரு ஸ்டேபிளான ஜாப் இருந்தாக்கா நிறையா வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். டவுன் பேமெண்ட்டை வந்து தவிர்த்துருங்க. உங்களுக்கு அன்ஸ்டேபிள் இன்கம் இருந்ததுனாக்கா முதல்ல வந்து ஹோம் லோனை வந்து குறைங்க. இது நீங்கள் ஸ்மார்ட்டாக வந்து பேலன்ஸ் பண்ணணுன்னாக்கா மெஜாரிட்டி ஆஃப் யுவர் டவுன் பேமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மைனாரிட்டி ஆஃப் த டவுன் பேமெண்ட்டை வந்து ஹோம் லோனை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு வந்து வச்சுக்கோங்க. நீங்கள் பீஸ் ஆஃப் மைண்ட் ஆர் வெல்த் மேக்சிமைசேஷன் எது வேணுன்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் பேஸ்ட் ஆன் யுவர் சிச்சுவேஷன்.